சிட்னி தேவாலயத்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம். 16 வயது சிறுவன் கைது. சுவிஸ் பெண்ணை ஏமாற்றிய யாழ் இளைஞன். காதலியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு உயிரை மாய்த்த இளைஞன். யாழில் துயரம். சீன பொருளாதாரத்தில் பாரிய வளர்ச்சி. உலகின் சிறந்த பொருளாதாரங்களில் முதலிடம் சீனாவிற்கு கிடைக்குமா? ஆஸ்திரேலியா சிட்னி தேவாலயத்தில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பில் 16 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் அசிரியன் கிறிஸ்ட் தி குட் ஷெப்பர்ட் தேவாலயத்தில் ஆராதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை நபர் ஒருவர் திடீரென முன்னோக்கி சென்று மதகுருவை பல தடவை கத்தியால் குத்தியுள்ளார். இதன்போது 4 பேர் காயமடைந்துள்ளதோடு தாக்குதல் நடத்தியவரும் காயமடைந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலானது மத ரீதியிலான தீவிரவாதத்தினை தூண்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என அந்த நாட்டு போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை தாக்குதல் நடத்தியவருக்கு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதோடு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. சுவிஸ் வாழ் பெண்ணொருவரை ஏமாற்றிய யாழ் இளைஞனுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருமணம் செய்ததாக கூறி 50 லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாடு ஒன்றை செய்வதற்காக போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தருக்கு பணம், நகை என்பவற்றுடன் அன்பளிப்பு பொருட்கள் என பலவற்றை வழங்கி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் போலீஸ் உத்தியோகத்தரை சுவிஸ் நாட்டிற்கு எடுப்பதற்கான முயற்சிகளையும் அந்த பெண் மேற்கொண்டுள்ளார். அதற்கு போலீஸ் உத்தியோகத்தர் மறுத்துள்ளார். அதனால் அந்த பெண் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து தன்னை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்திய வேளை அதற்கு அவர் உடன்படாத நிலையில் அது தொடர்பில் போலீஸ் உயரதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கிவிட்டு சந்தேக நபர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இதன்போது இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பனிப்புலம் பகுதியில் வசித்து வந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணியளவில் யுவதியின் வீட்டுக்குள் நுழைந்து குறித்த யுவதி மீதும் அவரது தாயார் மீதும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று வெற்று காணியொன்றில் உயிர் மாய்த்துள்ளார். இந்த நிலையில் யுவதியும் யுவதியின் தாயாரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை இளவாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் சீன பொருளாதாரத்தில் மதிப்பீட்டை விடவும் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக சீனாவின் தேசிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான பொருளாதார வளர்ச்சி 4.8 வீதமாக மதிப்பிடப்பட்ட நிலையில் 5.3 வீதமாக சீன பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளது. உலகின் சிறந்த பொருளாதாரங்களில் 2வது வளர்ச்சி வீதம் எனவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்றின் காரணமாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்ட சீன பொருளாதாரம் மீண்டெழுந்துள்ளமை சிறப்பம்சமாகும். கடந்த வருடத்தை விட ஏற்றுமதிகள் 7 வீதம் சரிந்ததாக சீனா அறிவித்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு பின்னர் பொருளாதார வளர்ச்சி குறித்த தரவுகள் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. வலுவான முதல் காலாண்டு வளர்ச்சியானது தற்போதைய சீன அரசாங்கத்தின் நிலையான கொள்கைக்கு வசதியாக காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.